வணக்கம். நம்ம TNPSC Group 1 Mains Polity பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாலிட்டியில் நம்ம என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்வாயன்மெண்டல் இஷ்யூஸில் நம்ம பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016 பார்த்தோம். அதோட அமெண்ட்மெண்ட் 2022 பார்த்தோம். அந்த 2022 அமெண்ட்மெண்ட்டில் என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்குன்னு ஒரு 3 பாயிண்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கான சோலார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட போகலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸோட அமெண்ட்மெண்ட் 2022 பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம பார்த்தோம் எண்ட் ஆஃப் லைஃப் டிஸ்போசல்லாம் எப்படி இருக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த மாதிரி நீங்கள் இந்த பீரியட்குள்ளே கொடுக்கணும், இந்த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக ஒரு கமிட்டிலாம் நீங்கள் பண்ணணும். அண்ட் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து அவங்க ஆன்லைன் போர்ட்டலில் ஆனுவல் ரிப்போர்ட்லாம் கொடுக்கணுன்றதை நம்ம பார்த்தோம். கரெக்ட். அண்ட் எண்ட் ஆஃப் லைஃப் டிஸ்போசல்னால் என்னென்னா அந்த ப்ராடக்டோட எண்டு. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபோன் வந்து ஒரு 5 இயர்ஸ், ஒரு லேப்டாப் வந்து ஒரு 10 இயர்ஸ்னால் அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட டிஸ்போசல் வந்து எப்படி இருக்கணும் அதுன்றது அந்த ப்ரொடியூசர் கிட்ட தான் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறாங்க. கரெக்ட். ஸோ எண்ட் ஆஃப் லைஃப் டிஸ்போசல் மீன்ஸ் யூஸிங் பிளாஸ்டிக் வேஸ்ட் ஃபார் த ஜெனரேஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் இன்க்ளூட்ஸ் co-processing like in cement kilns, so or waste to oil or for road construction. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் லைஃப் முடிச்ச உடனே அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் எதுக்குன்னா நீங்கள் வந்து திருப்பி ஒரு ப்ராடக்ட் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வேறு எதுனா பண்ணுங்கள், எனர்ஜி ஜெனரேட் பண்ணுங்கள், ஆயில் ஜெனரேட் பண்ணுங்கள், ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள், பட் எதுனா பண்ணுங்க அப்படின்னு தான் இவங்க சொல்கிறாங்க இந்த அமெண்ட்மெண்ட்டில். ஓகே, அண்ட் EPR மீன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ப்ரொடியூசர் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இதையும் வந்து கிளியராக இந்த கைட்லைன்ஸில் சொல்கிறாங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? டு டெவலப் நியூ ஆல்டர்னேட்டிவ்ஸ் டு பிளாஸ்டிக்ஸ் அண்ட் எய்ட் டுவர்ட்ஸ் சஸ்டெயினபிள் பேக்கேஜிங். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட பிளாஸ்டிக் வந்து எவ்வளோலாம் வந்து ஒரு பயோடிகிரேடபிளான ஒரு ப்ராடக்ட் கிட்ட நீங்கள் கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி பண்ண போகிறீங்க. அப்படி உங்களால் அதை பண்ணவே முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு எதுனா பண்ண போகிறீங்க. அண்ட் சஸ்டெயினபிள் பேக்கேஜிங், அது மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஷாம்புவோ இதுவோ நீங்கள் பிளாஸ்டிக்கில் தான் கொடுக்கணுமா இல்லை வேறு எதுனா ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுமா அப்படின்றது இவங்க சொல்ல போகிறாங்க. ஓகே, ஸோ யூ கோயிங் டு திங்க் அபவுட் இட். ஓகே, அண்ட் டு டெவலப் சர்க்குலர் எக்கானமி. இந்த சர்க்குலர் எக்கானமி நம்ம நிறைய மெயின்ஸ் கொஸ்டினில் பார்த்துருப்போம். வாட் இஸ் சர்க்குலர் எக்கானமின்னு டைரெக்டாகவே கேட்டிருப்பாங்க. ஓகே, சர்க்குலர் எக்கானமி இதே தான் நம்ம வேஸ்ட் டு வெல்த். ஓகே, வாட் எவர் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டாக ஆகுது, இந்த வேஸ்ட் எல்லாம் திருப்பி எதையா பண்ணி அதை ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி அதை யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தட் நீங்கள் புதுசாக நீங்கள் என்னென்னலாம் ப்ராடக்ட் பண்ணுறீங்க அதை வந்து நீங்கள் குறைச்சிக்கங்க. ஒரு 10 ரூபா வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க. ஓகே, அது வந்து வேஸ்ட் ஆகுது. வேஸ்ட் ஆகிட்டு அதோட இப்போ ப்ராடக்டோட வேல்யூ வந்து ஒரு 2 ரூபா 4 ரூபா இருக்குன்னா அந்த 4 ரூபா வச்சு எதுனா பண்ண முடியுமா? ஸோ அந்த 4 ரூபா வச்சு எனக்கு ஆக்சுவலி 10 ரூபா தேவை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 4 ரூபா வச்சு நான் இப்போ வெறும் 6 ரூபா தான் போட போகிறேன். ஸோ 6 ரூபான்றது உங்களோட குவான்டிட்டி ஆஃப் த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸோ பிளாஸ்டிக்கோ எனிதிங் ஃபார் தட் மேட்டர். ஓகே, ஸோ அதை நீங்கள் கம்மி பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு 10 யூனிட் போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ 6 யூனிட் தான் போடுறீங்க. ஸோ நீங்கள் இன்னும் போக போக இன்னும் நல்லா எஃபிஷியண்ட்டாக பண்ணி இன்னும் லார்ஜர் ஸ்கேல் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேலாக ரீப் பண்ணிவிட்டு இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக பண்ணலாமே அப்படின்னு தான் இவங்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் டு ரெடியூஸ் த பிளாஸ்டிக் பொல்யூஷன் இன் த கண்ட்ரி வித் UNDP aims to triple the plastic waste management to 100 cities in India by 2024. ஸோ இவ்வளோ வந்து நீங்கள் கோல்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இன்னும் வந்து இவ்வளோ சிட்டிஸ் தான் இப்போ நீங்கள் பண்ணணுன்னு இருக்கீங்க. ஸோ 24க்குள்ளே இன்னும் அதிகமான சிட்டிஸை நீங்கள் கவர் பண்ணி எல்லாருக்குமே இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோட கைட்லைன்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டியை நீங்கள் இன்னும் வைடன் பண்ணுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் டு ப்ரொடெக்ட் aquatic ecosystem as plastic waste tends to end up there. ஸோ இந்த மாதிரி aquatic ecosystem and avian ecosystem நீங்கள் ஈக்குவலாக நீங்கள் அஃபெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டு இன்வோக் ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர் ஃப்ரம் சிட்டிசன்ஸ். ஸோ யார் வேஸ்ட் ஜெனரேட்டரோ அவங்களே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு வாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016 and 2022 நம்ம முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போக போகிறோம் சோலார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் சோலார் எனர்ஜி இஸ் அ ரெனியூவபிள் எனர்ஜி. கரெக்ட். நீங்கள் தெர்மல் பவர் பிளான்ஸ் மாதிரியோ இல்லை வந்து எனிதிங் ஃப்ரம் கோல் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் அந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக எனர்ஜி ஃப்ரம் சன்லைட். ஸோ இட் இஸ் அன் அபண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதை நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மினிமமாக 0 எமிஷன்ஸோடு நீங்கள் பண்ணுறதை நீங்கள் பண்ணுறீங்க. பட் இப்போ
வந்து சோலார் எனர்ஜி வந்து ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. பட் அவங்களோட ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் ஒரு அதர் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ அந்த வேஸ்ட்லாம் நீங்கள் எப்படி ஜெனரேட் பண்ணி ரீஜெனரேட் பண்ண போகிறீங்க? ஓகே, ஸோ அந்த எனர்ஜியில் உங்கள் எனர்ஜி ஜெனரேஷன் அப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த டிவைசஸ் அதோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகும்போது அதை நீங்கள் எப்படி ரீசைக்கிள் பண்ண போகிறீங்கன்றது தான் இந்த ரூல்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. சோலார் வேஸ்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன? சோலார் வேஸ்ட் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் த லைஃப் photovoltaic panels and associated electronic components. ஸோ உங்களோட பேனல்ஸ் நீங்கள் எங்கேருந்து சோலார் எனர்ஜி ரீப் பண்ணுறீங்க, ஸோ எங்கேருந்து நீங்கள் சோலார் எனர்ஜி ரீப் பண்ணுறீங்களோ அந்த பேனல்ஸ், ஓகே, ஸோ அந்த பேனல்ஸ், ஸோ அதை சார்ந்திருக்க எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ், ஸோ இவங்க எல்லாரையுமே தான் நீங்கள் வந்து சோலார் வேஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும், இவங்க எல்லாரையும் நீங்கள் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ இவங்க எல்லாரையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் தான் நீங்கள் இன்னும் புதுசாக சோலார் எனர்ஜியை வந்து நீங்கள் வைடனாக நீங்கள் வந்து அதை ப்ராலிஃபரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தெர்மல் எனர்ஜி வேணாம், இன்னும் நான் சோலார் எனர்ஜி போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் இவங்களெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் இவங்களெல்லாம் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் போது அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இன்னும் இவங்களோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் போது இவங்களோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் வேஸ்ட் டிஸ்போசலையும் நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ சோலார் பேனல்ஸ்க்கு நமக்கு தெரியும் தே ஹாவ் அ லாங் லைஃப் ஸ்பேன் அண்ட் இவங்களோட எண்ட் ஆஃப் லைஃப் டிஸ்போசல் அண்ட் ரீசைக்ளிங் விச் ஷுட் ஆல்சோ பி அண்டர் கண்ட்ரோல். ஸோ இதை தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் சோலார் வேஸ்ட் ஜெனரேஷன் எவ்வளோ இருக்குது? ஸோ யூ ஹேவ் டு டாக் அபவுட் இட் பிகாஸ் நமக்கு தெரியும் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே நம்ம தான் கொண்டு வந்தோம் ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்டோட சேர்த்து. கரெக்ட். ஸோ இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக நம்ம ஊரில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இது ரொம்ப போஸ்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு சோலார் கிரிட் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்ம ரொம்ப ஒரு ஆம்பிஷியஸ் டார்கெட்டாக நம்ம இதை பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்படி நம்ம பேசும்போது இவங்களோட வேஸ்ட் ஜெனரேஷனும் நம்மளோட குவாண்டமும் என்னன்றது நமக்கு தெரியணும். பிகாஸ் இந்தியா இஸ் த மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி அண்ட் வி கன்சியூம் அ லாட் ஆஃப் பவர். ஸோ இவ்வளோ பவர் ஜெனரேட் பண்ணும்போது நம்ம மேனுஃபேக்சரிங்லும் வி ஆர் லீடிங் ப்ரொடியூசர்ஸ். கரெக்ட். ஸோ இவ்வளோ நம்ம பண்ணும்போது நம்ம ஷிஃப்ட் ஆக போகிறோம் சோலார் வேஸ்ட்க்கு. ஓகே, சோலார் எனர்ஜிக்கு. ஸோ இவ்வளோ நம்ம சோலார் எனர்ஜிக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகும்போது இவங்களோட எண்ட் ஆஃப் த லைஃப் ப்ராடக்ட்ஸை நம்ம எப்படி ரீசைக்கிள் பண்ணணுன்றது ஸ்ட்ராட்டஜியும் நமக்கு இருக்கணும். Okay, so the solar waste refers to the discarded or the end of life components of solar photovoltaic panels. So it is essential to handle and dispose of solar waste. The responsibility வந்து நம்ம கிட்ட தான் இருக்கணும். யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, சோலார் பேனல்ஸ், அந்த மாடியூல்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கே வந்து அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பெரிய பெரிய பேனல்ஸ் நம்ம எல்லாம் மொட்டை மாடியிலலாம் பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த பெரிய பெரிய பேனல்ஸ் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சோலார் ஃபேமிலி கொண்டு வரணும், நம்ம இந்தியா ஃபுல்லாக இவ்வளோ சோலார் ஹவுசஸ் நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ இந்த ஹவுசஸ் எல்லாமே சோலார் எனர்ஜியில் தான் எக்ஸ்க்ளூசிவாக ரன் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பிஷியஸ் டார்கெட்லாம் இவங்க செட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். ஸோ வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தேட் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஸோ நம்ம இதை பற்றி டெய்லி பேசிகிட்டு இருக்கோம், இதுக்கான மெஷர்ஸும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். கரெக்ட். ஸோ ஒன்ஸ் தே ரீச் த எண்ட் ஆஃப் த லைஃப் தே பிகம் அ பார்ட் ஆஃப் சோலார் வேஸ்ட். யார்? இந்த பேனல்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ பேனல்ஸ் வந்து நம்பர் 1 காம்பனண்ட். ஸோ இன்வெர்டர்ஸ்னால் என்ன, நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம வீட்டில் இருக்குல்ல, அதுதான். ஸோ எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் such as inverters, they convert direct current produced by solar panels into alternating current for use in households. ஸோ டைரெக்ட் கரண்ட்டை நம்ம பண்ண முடியாது இல்லை, ஒரு ஃபேஸ் போச்சுன்னா அவ்வளோதான் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை மாற்றுறதே இந்த இன்வெர்டர்ஸ் தான். ஸோ பேனல்ஸு, அதுக்கப்புறம் இன்வெர்டர்ஸு, அதுக்கப்புறம் மவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், இவங்க கேபிள் வயரிங், இது எல்லாமே காம்பனன்ட்ஸ் ஆஃப் சோலார் வேஸ்ட். ஓகே, ஸோ மவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்னா த மெட்டல் or அலுமினியம் சப்போர்ட் which structures the entire panel. ஓகே, ஸோ அது யாரெல்லாம் அந்த பேனலில் நிற்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் இருக்கோ ஸோ அவங்களாம் தான் அந்த மவுண்டிங் ஸ்ட்ரக்சர் உள்ள வராங்க. அண்ட் அதை தாண்டி அவங்களோட கேபிளிங் அண்ட் வயர், ஸோ இதெல்லாமே வந்து இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் சோலார் வேஸ்டில் பார்ட்ஸ். ஓகே, ஸோ இந்தியாவோட சோலார் எனர்ஜி எவ்வளோ இருக்குது? ஸோ கெப்பாசிட்டி வென்ட் ஃப்ரம் 2.3 gigawatt in March 2014 to more than 72.3 gigawatt in November 2023. ஸோ இப்போ நம்ம March 24ல் இருக்கோம். ஸோ இது ஒரு ரீசெண்ட் ஃபேக்ட், நீங்கள் November 23 டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து வெறும் 2 gigawatt இருந்தது இந்தியாவில். இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 72 gigawatt இருக்குது. In a span of 9 years நம்மக்கிட்ட எவ்வளோ மடங்கு
இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம இவ்வளோ டைம்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நம்மளோட சோலார் எனர்ஜி ஜெனரேஷனை. ஸோ we are going on the right path. நம்ம இன்னும் we have to just try toward it at a more faster pace அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ this has generated the challenge of managing the waste produced from solar energy. ஸோ இவ்வளோ எனர்ஜி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் இந்த வேஸ்ட் ஜெனரேஷனை பற்றி நம்ம இவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் ஸோ இப்போ நம்ம இன்னும் அதிகமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். கரெக்ட். ஸோ இந்த மத்திய பிரதேஷில் பெரிய ரிவர்லலாம் இந்த சோலார் பெட் போடுறாங்க, சோலார் பேனல்ஸ் போடுறாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரிவர்ஸில் போட போகிறாங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இதை மேண்டேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த வீடுகள்லாம் கூட இப்போ பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீம் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ ஸ்கீம்ஸ் வரும்போது சோலார் எனர்ஜியை பற்றி பேசும்போது அந்த சோலார் வேஸ்ட்டை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். ஓகே, அண்ட் ரைசிங் சோலார் இன்ஸ்டலேஷன்ஸ். ஸோ வித் த growth of the solar industry, the volume of decommissioned solar panels, அதாவது முடிஞ்சு போன லைஃப் அவங்க. ஓகே, ஸோ decommissioned solar panel is expected to increase significantly in the coming years. And இவங்க எல்லாருமே வந்து டாக்ஸிக் மெட்டீரியல்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்கங்க. யாரெல்லாம்? இந்த solar panels which contain various materials including heavy metals and potentially hazardous substances. ஸோ இந்த பேனல் என்னதான் சன்னோட இதை கலெக்ட் பண்ணிவிட்டு அது அப்படியே எலக்ட்ரிசிட்டியாக கொடுத்தாலும் அவங்களே சில கெமிக்கலை வந்து அவங்க ஜெனரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ், அந்த எக்ஸசிவ் ஹீட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபுல் யூவி ரேஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியலும் நம்ம இந்த மேனுஃபேக்சர் பண்ணுற மெட்டீரியலும் கலந்து சில டாக்ஸிக்கான சப்ஸ்டன்சஸை இவங்க எமிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து இட் இஸ் மோர் அடிஷன் டுவர்ட்ஸ் அ வேஸ்ட். ஓகே, ஸோ சோலார் வேஸ்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் த லேக் ஆஃப் ரீசைக்ளிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இவங்களே எப்படி நம்ம ரீசைக்கிள் பண்ணணும்? ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போதுமான R&D நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா எஃபர்ட் போடணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ கரண்ட்லி இந்தியா லேக்ஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் அன் எஃபிஷியன்ட் ரீசைக்ளிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் சோலார் பேனல்ஸ் லீடிங் டு சேலஞ்சஸ் இன் ஹேண்ட்லிங் த எண்ட் ஆஃப் லைஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்மக்கிட்ட இப்போதைக்கு அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ R&Dயோ இல்லை. ஸோ நம்ம அதை வந்து நம்ம ஸோ எல்லா வேஸ்ட்டோட மெட்டல் வேஸ்ட்டோடு சேர்த்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அப்படி போட வேண்டாம் ப்ளீஸ், அப்படி பண்ணாதீங்க. இதுக்காக நீங்கள் இது எப்படி ரீயூஸ் பண்ணி திருப்பி வேறு எதுனா ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை திருப்பி இந்த பேனலுக்கே இந்த காம்பனன்ட்ஸ் எதுனா யூஸ் பண்ணுறதுக்கோ என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் R&D பண்ணுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் என்ன? ஸோ சோலார் எனர்ஜிக்காக நமக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம தெரியும். நம்ம ஆல்ரெடி SSC கிளாஸில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். கரெக்ட். ரெனியூபிள் எனர்ஜிக்காக கவர்மெண்ட் என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் எடுக்கிறாங்கன்னு. ஓகே, ஸோ இந்த சோலார் எனர்ஜிக்காக பார்த்தோம். இந்த சோலார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அகைன் சேம் எல்லா வேஸ்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி தான் இவங்களுக்குமே EPR, இவங்களுக்கும் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ யாரெல்லாம் அந்த பேனல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட தான் அதே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கே தெரியணும் இது எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம், இதோட ரிட்டையர்ட் காம்பனன்ட்ஸை நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இன் இந்தியா ஹேஸ் இன்ட்ரடியூஸ் EPR regulations for electronic waste including solar panels. ஸோ எலக்ட்ரானிக் வேஸ்ட்டோட சேர்க்கும் போது இந்த சோலார் பேனல்ஸுமே அது கூட சேர்க்குறீங்க. பிகாஸ் you are also generating electricity, correct? And whatever is generating electricity அவங்க எல்லாருமே எலக்ட்ரானிக் வேஸ்ட்குள்ளே தான் வருவாங்க. ஸோ நீங்களும் இதே கேட்டகரிக்குள்ளே தான் வரீங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ரூல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கரெக்ட். ஸோ இந்த டிராஃப்ட் சோலார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2019 இது போட்டிருக்காங்க. ஓகே, யார்? த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், CPCB. ஸோ அவங்க தான் இந்த ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா they have released the draft rules for the management of solar waste. So in the rules outline the responsibilities of the manufacturer, recyclers and the regulatory bodies in recycling and the disposal process. So எப்படியெல்லாம் நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணணும்னு இந்த ரூல்ஸ் எல்லாமே இவங்க தான் அதை கிளியராக கொடுக்குறாங்க. யார்? சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு R&D பண்ணுங்கள். நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க, நீங்கள் சோலார் எனர்ஜி பண்ணுறீங்க. ஸோ இந்த வேஸ்ட்டை எப்படி பண்ணணுன்றதை பற்றி நீங்கள் யாருமே எதுவுமே பண்ணல, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ அது எப்படி பண்ணணும்னு முதல்ல எங்கன்னா போய் கற்றுக்கங்க. மற்ற நாட்டில் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சவுத் கொரியாலாம் பெரிய ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி, கரெக்ட். ஜப்பானும் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள், கற்றுக்கங்க. நீங்களும் எதாவது புதுசாக பண்ணுங்கள். ஸோ R&Dயில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வேரியஸ் R&D initiatives are underway
survey. So இதெல்லாம் போயிட்டே தான் இருக்கு. To find sustainable solutions for recycling solar panels and recovering valuable materials. So அதில் என்னென்னலாம் valuable materials இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ரெக்கவர் பண்ணிவிட்டு அதை எப்படியெல்லாம் ரீயூஸ் பண்ணலாமோ அதை பற்றி ப்ளீஸ் கொஞ்சம் R&D பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, and this includes exploring methods to extract and reuse the materials from decommissioned panels. Decommissionனா முடிஞ்சு போச்சு அதோட வேல்யூ, அதை கழட்டி போட்டாச்சு. ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படியெல்லாம் ரெக்கவர் பண்ணலாம், அதை நீங்கள் எதுலலாம் யூஸ் பண்ணலான்னு ப்ளீஸ் கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவங்கெல்லாம் பார்த்தோம். நம்ம இந்த சோலார் வேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கீழே தான் வருது. ஸோ இந்த வேஸ்ட்டோட ரூல்ஸ் நம்ம ஆல்ரெடி 2016 பார்த்தோம். ஸோ இதை சார்ந்து அவங்க நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க 2022. எப்படி பிளாஸ்டிக் வேஸ்ட்டோட மேனேஜ்மெண்ட் ரூல்ஸும் வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க 2022லையோ, அதே மாதிரி இந்த வேஸ்ட்டையும் வந்து அவங்க அந்த ரூல்ஸையுமே வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் படி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி மேனுஃபேக்சரர் அண்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சோலார் ஃபோட்டோவால்டிக் மாடியூல்ஸ் ஆர் த பேனல்ஸ், இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா they shall ensure registration on the portal. ஓகே, CPCB ஒரு போர்ட்டல் வச்சிருக்கா. ஸோ அதனால யாரெல்லாம் சோலார் பேனல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களோ முதல்ல நீங்கள் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ நீங்கள்லாம் ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ், ஆனால் உங்ககிட்ட தானே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது EPR. ஸோ நீங்களாம் முதல்ல எங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் லைசன்ஸ் வாங்கணுன்னாலே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இவங்க அடுத்து என்ன பண்ணணும், they should store the solar photovoltaic modules or the panels or the cell waste generated up to the year 2034 to 35 as per the guidelines laid by the CPCB in this regard. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் இவ்வளோ பேனல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க. எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க, உங்களோட இன்ஸ்டிடியூஷன் உங்களோட ஆர்கனைசேஷன்லேயே நீங்கள் இந்த மாதிரி சோலார் ஃபோட்டோவால்டிக் மாடியூல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த வேஸ்ட் ஜெனரேட்டட் அப் டு தி இயர் 2034-35 வரைக்கும் நீங்கள் எல்லாமே சேவ் பண்ணி அதெல்லாமே இந்த ரூல்ஸ் வந்து அது வரைக்குமே நம்ம அப்ளிகபிள் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அதுக்கான வந்து ஒரு ரீஜெனரேஷன் ஃபெசிலிட்டியோ ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டியோ உருவாக்கிட்டு நீங்கள் அதுக்கான ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ட் லைஃப் ஒரு பீரியடுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஒரு என்ன சொல்கிற ஒரு மிஷன் மார்க் மாதிரி இவங்க வந்து இதை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி செட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறாங்க, ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள். ஸோ எப்படி நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு வருஷம் நீங்கள் எப்படி ஐடிக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண போகிறீங்களோ அதே மாதிரி பண்ண போகிறீங்க. டு விச் த ரிட்டர்ன் ரிலேட்ஸ் அப் டு தி இயர்ஸ் 2034 to 35. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் இந்த வருஷம் நான் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணேன். ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணன்றதை இயர் ஆன் இயர் நீங்கள் வந்து எங்கே அப்டேட் பண்ண போகிறீங்க, இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட வெப்சைட்டில் நீங்கள் போய் இயர் ஆன் இயர் நான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன், இவ்வளோ யூனிட்ஸ் நான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் எழுதி வைக்க போகிறீங்க. ஓகே, நீங்கள் இது ஏன் எழுதி வைக்கிறீங்க, முதல்ல நீங்கள் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சால் தானே நீங்கள் இது எல்லாமே ஒரு 30 இயர்ஸ் இருக்க போகுது. கரெக்ட். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறாங்க, 30 இயர்ஸ் கழிச்சு இதெல்லாம் ரீசைக்கிள் ஆதான்றது அவங்க எங்கே போய் அதை கண்டுபிடிப்பாங்க, உங்களோட ஐடி வெப்சைட்லையா? கிடையாது. ஸோ இவங்களோட வெப்சைட்லேயே நீங்கள் பண்ணுங்க அப்படின்றது தான் இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, ensure that the processing of waste other than the solar photovoltaic modules or panels or cells shall be done as per the applicable rules or guidelines for the time being in force. ஸோ இதுக்கப்புறம் இந்த சோலார் ஃபோட்டோவால்டிக் மாடியூல்ஸை தாண்டி, ஓகே, ஸோ அதை தாண்டி வேறு எதுனா வேஸ்ட் இருக்குல்ல, இந்த மாடியூல் தான் வந்து 30 இயர்ஸ், அதை சார்ந்த மற்ற பொருளாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த 35 பீரியட்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அதை அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பண்ணுங்கள். இந்த உங்களோட ப்ராடக்டில் இந்த பேனல் மட்டும்தான் அவ்வளோ லைஃப். ஸோ அதை சார்ந்த இன்னும் கூட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதோட லைஃப்பில் எப்படி இருக்குன்றதை பார்த்து இந்த டைம் பீரியட்குள்ளே உங்களால் எவ்வளோ ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் யூ ஆர் கோயிங் டு என்ஷூர் தட் த இன்வென்ட்ரி ஆஃப் சோலார் ஃபோட்டோவால்டிக் மாடியூல்ஸ் ஆஃப் பேனல்ஸ் ஆஃப் செல்ஸ் ஷால் பி புட் இன் பிளேஸ் டிஸ்டிங்க்ட்லி ஆன் த போர்ட்டல். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, கரெக்டாக இன்வென்ட்ரியே போட்டுரு. இன்வென்ட்ரினா என்ன, உங்களோட ட்ரேட் குட்ஸ். ஓகே, எவ்வளோ நீங்கள் பர்ச்சேசிங், வாட் இஸ் யோர் ஓப்பனிங் ஸ்டாக், வாட் இஸ் யோர் பர்ச்சேசஸ், வாட் இஸ் யோர் க்ளோசிங் ஸ்டாக், இந்த வருஷம் நீ எவ்வளோதான் ப்ரொடியூஸ் பண்ண, ஒவ்வொன்றுமே நீ தனியாக நீங்கள் இந்த போர்டோட வெப்சைட்டில் போட்டு தான் ஆகணும்.
ஓகே. ஸோ இவ்வளோ கிளியராக இந்த ரூல்ஸை மேண்டேட் பண்ணுறதுனால இந்த கவர்மெண்ட்டுக்கு நமக்கு ஒரு ஹோல்டு கிடைக்கும், ஒரு டேட்டா பேஸ் கிடைக்கும். ஸோ இவ்வளோ மேனுஃபேக்சரர்ஸ் நம்ம ஊரில் இருக்காங்க, ஸோ இவங்க இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஸோ இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே நமக்கு திருப்பி ரீசைக்கிள் ஆதான்றது நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் தே ஹாவ் டு கம்ப்ளை வித் எஸ்ஓபி. எஸ்ஓபின்னா என்ன? ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இவங்க வந்து தே ஹாவ் டு கம்ப்ளை வித் தட் அண்ட் த கைட்லைன்ஸ் லேட் டவுன் பை த சிபிசிபி. ஸோ இந்த கைட்லைன்ஸ் இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ பாரு இவ்வளோ நீ ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும், உன் இன்வென்ட்ரி கொடுத்து தான் ஆகணும், ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் நீ போட்டு தான் ஆகணும்னு இவ்வளோ கைட்லைன்ஸ் சொல்லிட்டாங்க. நீ அந்த ஊரில் மேனுஃபேக்சர் பண்ணுறனா இதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ இதெல்லாம் நீ கம்ப்ளை பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டி உன் லைசன்ஸ் வந்து பறிக்கப்படும் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. ரீசைக்லர் ஆஃப் த சோலார் photovoltaic modules of panels or cells shall be mandated for recovery of material. ஓகே. ஸோ யார் ரீசைக்கிள் பண்ணுறாங்களோ, ஓகே, ஸோ யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ பொதுவாக அவங்களே ரீசைக்கிள் பண்ணுவாங்க, இல்லாட்டி அவங்க அதை அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. கரெக்ட். ஸோ யார் அதை அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ, யார் அதை ரீசைக்கிள் பண்ணுறாங்களோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, they will also be coming under the ambit of CPCB. ஓகே. ஸோ யார் சிபிசிபி கீழே வருவாங்கன்னா நாட் ஜஸ்ட் த ப்ரொடியூசர் பட் ஹூஎவர் இஸ் ரீசைக்ளிங். இட் மைட் பி த ப்ரொடியூசர் himself or any third party who he has outsourced. ஓகே. ஸோ யார் பண்ணுறாங்களோ அவங்களும் இவங்களோட ஆம்பிட் கீழே தான் வருவாங்கன்றது தெரியணும். ஸோ அவங்க தான் வந்து எல்லா ரெக்கவரி எல்லாமே எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இவ்வளோ வேஸ்ட் இதுவாக இருக்குது, ஸோ இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் இவங்க தான் கலெக்ட் பண்ணி அதை ரெக்கவரி பண்ணணும் அப்படின்றத இவங்க பார்ப்பாங்க. ஓகே. அண்ட் இதெல்லாம் தான் வந்து இந்த ரூல்ஸ் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்ஸ். ஸோ சோலார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்க்கு தனியாக ஒரு பாலிசி இருக்குது, 2019 ஒரு டிராஃப்ட் பாலிசி இருக்குது. அதை தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்க, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் கீழே இவங்களும் வரேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் சோலார் வேஸ்ட்டுக்கு தனியாக இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் நான் இங்கே தனியாக எடுத்து கொடுத்துட்டேன். இவங்களோட ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, வாட் இஸ் யுவர் வே ஃபார்வர்ட்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு நீங்கள் என்னென்னலாம் சஜஸ்ட் பண்ணுறீங்க? யூ கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் dedicated recycling facilities for solar panels to recover materials like glass, aluminum, silicon, which can contribute to reducing the environmental impact. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் அந்த பேனல்ஸில் இது எல்லாமே இருக்குது. கரெக்ட். ஸோ இந்த பேனல் ஃபுல்லாகவே கிளாஸ் தானே, ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம், நீங்கள் தனித்தனியாக எடுத்து எதனா ரீயூஸ் பண்ண முடியுமான்றதை பார்க்கலாம், இல்லை அவங்களோட காம்பனன்ட்ஸ் எதுனா நீங்கள் வேறு எதுனா யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ரீசைக்கிள் பண்ண முடியும் பண்ணுங்கன்றாங்க. அண்ட் யூ ஃபாலோ யுவர் சர்க்குலர் எக்கானமி அப்ரோச். நம்ம எனி வேஸ்ட் டு வெல்த்னாலே நம்ம இதை பற்றி பேசணும். So adopting a circular economy approach involves designing products for recyclability and ensuring that materials can be recovered and reused at the end of their life. Okay. So circular economy na enna neenga waste generate பண்ணும்போதே உங்களுக்கு ஐடியா இருக்கக்கூடாது. நீங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணும் போதே, ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணும் போதே நீங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணும் போதே நீங்கள் ஒரு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க. என்னென்னு, இந்த ப்ராடியூஸ் வந்து ஒரு 5 to 10 இயர்ஸில் இது இப்படி ஆகிடும், இது ஆனப்புறம் இதை வந்து அவ்வளோ டேமேஜ் ஆகிறதுக்கு இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது டேமேஜ் ஆனாலும் நம்மளால் இதை திருப்பி ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அந்த குவாலிட்டிக்கு நான் இதை ப்ரொடியூஸ் பண்ணணும். 5 to 10 இயர்ஸ் மட்டும் உழைக்கிற மாதிரி நான் இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. திருப்பி ரீசைக்கிள் பண்ணும் போது கூட இதை வந்து நான் வந்து கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்படியே ரீயூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சர்க்குலர் எக்கானமி அப்ரோச். வைல் ப்ரொடக்ஷன் இட் செல்ஃப் நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் கான்ஷியஸாக வச்சுருக்கீங்க, உங்கள் டெக்னிக்ஸ்லேயும் கான்ஷியஸாக இருக்கீங்க தட் யூ ஆர் கோயிங் டு ரீயூஸ் த ப்ராடக்ட். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து சர்க்குலர் எக்கானமி அப்ரோச். ஓகே. அண்ட் அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன். ஸோ இதை பற்றி நீங்கள் அவேர்னஸ் கொண்டு வரணும். இன்க்ரீசிங் அவேர்னஸ் among the manufacturers, installers, consumers about the importance of proper disposal and recycling of solar panels. That is very crucial. So முதல் இதை பற்றி ஒரு ஐடியா பேசணும். நம்ம எவ்வளோ கூவி பேசுறதுல யூஸ் இல்லை, கவர்மெண்ட் வந்து இவ்வளோ கத்துறதுல யூஸ் இல்லை. ஸோ இது வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸ், எல்லா இன்ஸ்டாலர்ஸ் எல்லாருக்குமே இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து நல்லது தான் பண்ணுறீங்க, ஓகே, பட் இன்னும் கூட கொஞ்சம் நல்லது பண்ணுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சோலார் வந்து நம்ம ஒரு லீடிங் பிளேயராக
இருக்கோம், நம்ம ஒரு நல்ல பிளேயராக இருக்கோம் இன் டேர்ம்ஸ் வித் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஸோ அந்த அளவுக்கு நம்மளும் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளும் அந்த அளவுக்கு அவேர்னஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம். கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும் போது இன்னும் நல்ல ஒரு பவர்ஃபுல் எக்கானமி கூடயோ, இன்னும் நல்ல ஒரு நல்ல நோன் ப்ராக்டிசஸ்குள்ளேயோ நல்ல ஒரு கொலாபரேஷன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, collaborating with international organizations and adopting best practices from the countries with established solar waste management systems that can accelerate the development. Okay, so நல்ல practice in Russia, Germany, South Korea, so யாரெல்லாம் நல்ல இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வச்சுருக்காங்களோ இந்த மாதிரி நாடோக்கிட்டேருந்து R&D ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து வாட் இஸ் யூர் வே ஃபார்வர்டில் நீங்கள் அப்படி சொல்ல போகிறீங்க. அண்ட் வாட் ஆர் யோர் கீ கன்சிடரேஷன். ஸோ சோலார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் ரெக்கவரி. கரெக்ட். ஸோ அதுதான் வந்து மெயின். ஓகே, பிகாஸ் இது எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ நேச்சுரல் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணுன்றது நீங்கள் பார்த்து தான் இதை பண்ணுறீங்க. ஸோ என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸில் ரெக்கவர் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, லைக் உங்களோட சிலிகான், கிளாஸ், மெட்டல், ஸோ இது எல்லாமே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணி டெக்னாலஜி ஃபார் எஃபிஷியன்ட் மெட்டீரியல் ரெக்கவரி ஃப்ரம் சோலார் பேனல்ஸ் நீங்கள் கொண்டு வரணும். ஸோ அதை அப்படியே உடச்சி கிடச்சிலாம் நம்மளால எடுக்க முடியாது. கரெக்ட். அப்படி எடுத்தோன்னா அதில் யூஸே இல்லை. ஸோ அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக ரெக்கவர் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கான ஒரு டெக்னாலஜியை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கணும். அண்ட் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இபிஆர் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அண்ட் சோலார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸையுமே வந்து நீங்கள் அந்த மேனுஃபேக்சரர்ஸ்க்கு அதை வந்து தெளிவாக அதை வந்து அவங்களுக்கு புகுத்தணும். அண்ட் இன்சென்டிவ்ஸ் ஃபார் ரீசைக்ளிங், இதுதான் நம்பர் 1 பாயிண்ட். ஓகே, நோபடி டஸ் எனிதிங் ஃபார் ஃப்ரீ. ஓகே, ஸோ இதுவே கவர்மெண்ட் வந்து நீ இதை பண்ணு, நீ ரீசைக்ளிங் பண்ணு, நான் உனக்கு எதனா டேக்ஸ் ரிபேட் தரேன், இல்லாட்டி நான் வந்து உனக்கு எதாவது சப்சிடி தரேன், இல்லாட்டி நான் உனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேக்ஸ் கன்செஷன் தரேன், நான் எதுனா தரேன் அப்படின்னா மட்டும்தான் பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எனிதிங் விச் எஃபெக்ட்ஸ் யுவர் பிபேட் ஆர் யுவர் பாட்டம் லைன், அதுதான் வந்து இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, இதை யார் பண்ணணும்? கவர்மெண்ட் தான் பண்ணணும். பிகாஸ் வி ஆர் நாட் அ வெரி கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. கரெக்ட். எல்லாமே ப்ரைவேட்டே பண்ணோம், அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ வி ஆர் அ மிக்ஸ்ட் எக்கானமி, வி ஹேவ் டு புல் த ஸ்ட்ரிங்ஸ் இன் த ரைட் டைம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது கவர்மெண்ட் தான் வந்து சொல்ல போகிறாங்க, இது பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ரிபேட்ஸ் தரேன், ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி ரீசைக்ளிங்லாம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஓகே சரி, ஓகே இவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களே, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு ப்ரொவைட் இன்சென்டிவ்ஸ் ஃபார் ரீசைக்ளிங் அண்ட் கிரியேட்டிங் அ மார்க்கெட் ஃபார் ரெக்கவர்ட் மெட்டீரியல்ஸ் கேன் டிரைவ் த டெவலப்மெண்ட். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து அவங்களுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டாலும் இந்த மாதிரி சம்திங் விச் இஸ் ரிலேட்டட் டு மணி நீங்கள் பண்ணிங்கன்னா இதை ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஓகே, அண்ட் யூ ஆர் கோயிங் டு இன்டகிரேட் வித் இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சோலார் வேஸ்ட் வந்து இ வேஸ்ட் கீழே தான் வராங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு இன்டகிரேட் சோலார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வித் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரானிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் கேன் கிரியேட் சினர்ஜிஸ் அண்ட் ஸ்ட்ரீம்லைன் த ஹோல் ப்ராசஸ். ஸோ இ வேஸ்ட் நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு குளோபல் ரூல்ஸ், நம்ம எத்தனை கன்வென்ஷன் பார்த்தோம், ராட்டர்டாம், அதுக்கப்புறம் பேசில் கன்வென்ஷன், நிறைய 96 டர்பன், அந்த மாதிரி நிறைய பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அவங்கள நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இவங்களையுமே ட்ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அண்ட் இவங்களை கரெக்டாக நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள், ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. So regular monitoring and report mechanisms can help track the volume of decommissioned solar panels and assess the effectiveness of waste management initiatives. So நீங்கள் இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களோட வால்யூமை நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த குளோபல் இனிஷியேட்டிவ்? ஸோ நம்ம இது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து இந்தியாவில் பண்ணியிருக்க ரூல்ஸ். ஓகே, இந்தியாவோட ரூல்ஸ், இந்தியாவோட கைட்லைன்ஸ் அண்ட் இந்தியாவோட ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த சோலார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய குளோபல் இனிஷியேட்டிவ்ஸுமே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம எப்படி சோலார் எனர்ஜிக்கு இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் பற்றி நம்ம பேசுவோமோ, இந்த சோலார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குமே நிறைய குளோபல் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.